யூகேல வேல்ஸ்ல இருக்கோம். ஸோ இங்கே வந்து எங்கள் ஹாபிக்காக வந்து கோழி வளர்க்குறோம். அது எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கான கோழி கூடு எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே அதை எப்படி பராமரிக்கிறாங்கன்னு ஒரு சின்ன வீடியோ. இப்போ எப்படி இருக்கு, இதுதான் வந்து சிக்கன் கூப்பு. இதுக்குள்ளே தான் வந்து முட்டை வைக்கிறது, அதுக்கப்புறம் நைட்டு வந்து தூங்குறது எல்லாம். ஸோ நம்ம முட்டை எப்படி கலெக்ட் பண்ணுறோம்னா இதை ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நெஸ்ட் தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து இன்னொரு ஒரு சின்ன நெஸ்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம். 3 கோழி இருக்கு எங்கிட்ட. அதனால இன்னும் இங்கே இடம் பார்த்ததுனால சும்மா வைக்கோல் வந்து கீழே போட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொன்றும் வந்துட்டு அதாவது இதில் நெஸ்ட்ல வந்து முட்டை போடும். இதுதான் வந்துட்டு அதோட ரன்னு. இங்கே மேக்சிமம் வந்து இப்போ வின்டர் காலம் முடிஞ்சிருக்கு. நவம்பர் டு கிட்டத்தட்ட பிப்ரவரி வரைக்குமே வந்து பயங்கர குளிரே பனியா இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு ரெக்ஸின் ஷீட் வந்து இதுக்கு மேல போட்டிருக்கோம். ஸோ பனி மழை அதெல்லாம் எதுவுமே இல்லாதபடிக்கு அது பகல்லையும் இங்க வந்து வெளியில வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இதுதான் வந்து டோரு. இப்போ நைட்ல போயிடுச்சுன்னா நம்ம வந்துட்டு இதை லிஃப்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம மூடி விட்டுடலாம். ஸோ இதுக்குள்ள வந்து ரொம்ப நல்ல சூடா இருக்கும். இதுக்காக இன்சுலேட்டட் பண்ணிருக்காங்க. ஸோ எவ்வளவுதான் குளிர் அடிச்சாலும் பனியா இருந்தாலுமே கோழிக்கு வந்து உள்ள பயங்கர வார்மா இருக்கும். ஸோ நம்ம காலையில வந்து இதை ஓபன் பண்ணிட்டோம்னா அந்த வெளியில வந்து கோழி ரன் கோழி இருக்கும். இதுதான் வந்து ஃப்ரண்ட் டோர். ஃப்ரண்ட் டோர்னா இந்த கூப்ல இருந்து வர வழி. ஸோ இது வந்து மழை எல்லாம் பெஞ்சிச்சுன்னா இதை வந்து நாங்க இப்படி க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஒரு கம்பி மாதிரி வச்சு கட்டிட்டோம்னா வெளியில வராது. மற்றபடி கொஞ்சம் வெதர் நல்லா இருந்துச்சுன்னா திறந்து விட்டா கொஞ்சம் வெளியிலையும் கார்டன்லயும் வந்து கோழி வந்து மேயும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபீடர், 2 ஃபீடர் வச்சிருக்கோம். இந்த ஃபீடர் வந்துட்டு தண்ணி கீழே வச்சா வந்து அது ரொம்ப மண்ணு அதெல்லாம் தண்ணி கலங்கிருதுன்னு சொல்லிட்டு இதை மேல வச்சு மாட்டி வச்சிருக்கோம். ஸோ ரொம்ப நாளைக்கு வந்து தண்ணி கிளியராகவே இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃபீடர் வந்துட்டு நாங்க வீட்லயே பண்ணது. சன்ஃபிளவர் ஆயிலோட அந்த கேனை வச்சு அதுல கீழே ஹோல் போட்டுட்டு இதே மாதிரி ஒரு ப்ராசஸ்ல அது தீனி வந்து வந்துட்டே இருக்க மாதிரி கோதுமை, சோளம், மக்காச்சோளம், அது பல தானியங்கள் கலந்து இருக்கிற ஒரு ஃபீட் அது. ஸோ அதுல நம்ம ஃபுல்லா பண்ணி வச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 வாரத்துக்கு அவங்களுக்கு சாப்பாடு வந்து அதுல இருந்துட்டே இருக்கும். ஸோ திருப்பி நம்ம வந்து அதை ஃபில் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ இதுக்குள்ளேயே வந்து போதுமான அளவு இருக்கிறதுனால மேக்சிமம் வெளியில வராது. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல வெதர் நல்லா இருந்துச்சுன்னா வெளியிலயும் வந்து கோழி மேயும். ஸோ இந்த ஏரியா வந்துட்டு நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நாங்க நிறைய செடி, கீரை அதெல்லாம் வந்து வளர்த்துருந்தோம். ஆனா இது வந்து ரொம்ப சீக்கிரம் போய் எல்லாத்தையும் சாப்பிடுறதுனால ஸோ இதுக்கு மட்டும் ஒரு ப்ரொஹிபிட்டட் ஏரியா வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஏரியா வந்து நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதுக்குள்ளேயே கூப்பு, இன்னொரு ஒரு ஷெட், இந்த கோழிக்கான இன்னொரு ஒரு பெரிய கூடு ஒன்று வச்சுட்டு இதை ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டோம்னா இந்த ஏரியாவில் மட்டும் கோழி இருக்கிற மாதிரி பண்றோம். ஸோ உங்களுக்கு அப்டேட்டட் வீடியோஸை வந்து கண்டினியூஸாக இதில் போடணும். ஸோ இதுதான் எங்ககிட்ட இருக்க 3 கோழி. இது ஒன்னுக்கு வந்து என்னோட பொண்ணு வந்து பேர் வச்சிருக்கிறா. ஒண்ணுக்கு வந்து ஃப்ளோரா. இது முன்னாடி இருக்கிறதுல லைட்டா வந்து கொஞ்சம் அதுக்கு வெள்ளை இறகு இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஃப்ளோரா. ஸோ எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றோம்னு நான் சொல்றேன். இது ஃப்ளோரா, அது வந்து ராணி. கொஞ்சம் அதுக்கு வந்து ஒரு நல்ல பல்கியா இருக்கு. ஸோ இன்னொன்னு வந்துட்டு லில்லி. ஸோ அந்த கிரே கலர் இருக்கிற கோழி பேர் லில்லி வந்துட்டு கிரீம் லேக் பார், அதோட பிரீட் பேரு. இது ரெண்டும் வந்து வாரன் ஹைபிரிட் வெரைட்டி. ஸோ இந்த கிரே கலர் கிரீம் லேக் பார் வந்துட்டு ப்ளூ கலர் எக் வந்து போடுது. ஸோ அது வந்து ரொம்ப நியூட்ரிஷியஸ் எக்னு சொல்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து நார்மல் எக், அதாவது ஃப்ரீ ரேஞ்ச் எக்ஸ் மாதிரி. ரொம்ப சைஸ்லயும் வந்து இங்க கடையில வாங்குறதோட இங்க வீட்டுல இருக்கிறது வந்து நல்ல பெரிய அளவு முட்டையே இருக்கு. ஸோ இது வந்து வாரனோட எக். லில்லி ஃப்ளோரா வந்து இந்த சைஸ்ல தான் முட்டை விடும். இது வந்துட்டு கிரீம் லேக் பாரோடது வந்துட்டு இந்த ப்ளூ எக். இது வந்து கொஞ்சம் சைஸ்ல சின்னதா இருக்கு, பட் வெரி நியூட்ரிஷியஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது நாங்க டேஸ்ட் பண்ணோம், ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு, நல்லாவும் இருக்கு இதோட முட்டை. ஸோ இது பாத்தீங்கன்னா இது டிஃபரன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து கடையில வாங்குற முட்டை, அதுல சீலெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவு இருக்கு. இதுல கடையில வந்து ஃப்ரீ ரேஞ்ச் எக்கும் வந்து இந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னு தெரியல எனக்கு. பட் ஆனா இந்த வாரன் பிரீடோட எக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த வாரன் பிரீட் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நம்ம வந்து பக்கத்துல போனா பயந்துட்டுலாம் ஓடாது. நம்ம பக்கத்துல வந்தாலும் ரொம்ப பேம்பரிங் மாதிரி பக்கத்துல தடவை கொடுத்தா வந்து பக்கத்துலயே உட்காந்து கையிலேயே ஃபீட் பண்ணலாம். கையில வந்து இலையெல்லாம் கொடுத்தா வந்து சாப்பிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. இந்த ஊர்லயும் நாங்கள் எப்படி கோழி வளர்க்குறோன்னு இன்னும் நல்ல இன்ஃபர்மேஷன்ஸோட இன்னும் நிறைய வீடியோ போடுறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்.